ஜாக் அண்ட் த பீன்ஸ்டாக். தமிழ் கதை. ஒரு சிறிய கிராமத்தில் ஜாக் என்ற சிறுவன் தன் அம்மாவுடன் வாழ்ந்து வந்தான். அவர்கள் மிகவும் ஏழைகள். வீட்டில் இருந்த ஒரே சொத்து ஒரு பசு. ஒரு நாள் அம்மா சொன்னார், ஜாக், இந்த பசுவை சந்தைக்கு கொண்டு போய் விற்று பணம் கொண்டு வா, இல்லையெனில் நமக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. ஜாக் பசுவை சந்தைக்கு கொண்டு சென்றான். வழியில் ஒரு மர்மமான மூதாட்டி அவனை சந்தித்து, இந்த பசுவுக்கு பதிலாக இந்த 5 மந்திர பீன்ஸை எடுத்துக்கொள், இது உன் வாழ்க்கையை மாற்றும் என்றார். ஜாக் நம்பி அந்த விதைகளை வாங்கி வீட்டிற்கு வந்தான். அதை பார்த்த அம்மா கோபத்தில், இது என்ன, பணமில்லாமல் விதையா வாங்கிவிட்டாய் என்று சொல்லி அந்த விதைகளை ஜன்னல் வழியாக தூக்கி எறிந்தார். அடுத்த நாள் காலை ஜாக் விழித்தபோது வீட்டு முன்னொரு அதிசயம். அந்த விதைகள் ஒரு பெரிய மந்திர மரமாக வளர்ந்து வானத்தை தொட்டது. ஜாக் அந்த மரத்தில் ஏற ஆரம்பித்தான். மேகங்களின் மேலே சென்றபோது ஒரு பெரிய அரண்மனை பார்த்தான். அது ஒரு மாபெரும் ராட்சசனின் வீடு. அங்கு ஒரு கோழி இருந்தது. அது தினமும் தங்க முட்டை இடும். ராட்சசன் தூங்கிக் கொண்டிருந்தபோது ஜாக் அந்த கோழியை எடுத்துக்கொண்டு ஓடினான். ராட்சசன் விழித்து ஃபீ ஃபை ஃபோ ஃபம் என்று கத்தி ஜாக் பின்னால் வந்தான். ஜாக் மரத்தில் வேகமாக இறங்கி வீட்டிற்கு வந்து ஒரு கோடாரியால் மரத்தை வெட்டினான். மரம் கீழே விழுந்தது. ராட்சசன் தரையில் விழுந்து போனான். அதன் பிறகு ஜாக் மற்றும் அவன் அம்மா தங்க முட்டைகளால் செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள். கதையின் நெறி, அதிர்ஷ்டம் வரும்போது திணிச்சலாக செயல்பட வேண்டும், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது.